ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இந்த அருமையான நாளிலும் நமக்காக பூமிக்கு இறங்கி வந்த அன்பின் தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து யோவான் 12வது அதிகாரம் 46வது வார்த்தையின் மூலமாக நம்மோடு பேசி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வேத வார்த்தை இப்படியாக சொல்கிறது: என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிற தெய்வம் இந்த அருமையான நாளிலும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து இயேசு கிறிஸ்துவினால் எனக்கு அற்புதம் செய்ய முடியும், என் வாழ்க்கையில் விடுதலை கொடுக்க முடியும், அவரால் தான் எனக்கு ரட்சிப்பு உண்டு என்று சொல்லி அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து இருதயத்தில் வாசம் பண்ண அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற எல்லா விதமான பாவ சாப இருள்களையும், வியாதி, அடிமைத்தனம், எல்லா விதமான கடன் பிரச்சனைங்கிற இருளையும் நம்மை விட்டு எடுத்து போட்டு இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, நம்மை பிரகாசிப்பிக்க பண்ணி அநேகருடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வருவதற்கு நம்மை பயன்படுத்த தான் ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு இன்றைக்கி நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவோட பிறப்பின் போது சகரியா எலிசபெத்து குடும்பத்தில் அநேக நாட்களை காத்திருந்தோம். வயது சென்றவர்கள் ஆகி பிள்ளைங்கிற குறைவினால் அந்த குடும்பத்தில் காணப்பட்ட இருளை யோவான் ஸ்நானனை அருளி செய்து தேவன் மாறப்ப பண்ணினது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துடைய முதலாவது வருகைக்கு வழியை ஆயத்தம் பண்ணி அந்த குடும்பத்தின் மூலமாக அநேகருடைய வாழ்க்கையில் தேவன் வெளிச்சத்தை கொண்டு வந்ததை வேதம் சுட்டி காண்பிக்கிறது. இன்னைக்கு அதே போல தான் நம்முடைய குடும்பத்தையும் நம்மையும் ஆசீர்வதித்து நம் மூலமாக அவர் மகிமைப்பட விரும்புகிறனால இந்த வார்த்தை கொண்டு இன்றைக்கி நம்மளோட கூட பேசி கொண்டிருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற எல்லா இருளை மாற பண்ணுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் வெளிச்சத்தின் மூலமாக அநேகருடைய வாழ்க்கை காணப்படுகிற இருளை மாற பண்ணி அவர்களையும் வெளிச்சத்தின் பிள்ளைகளை மாற்ற விரும்புகிற தெய்வம் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கு இயேசுவே நம்மை விசுவாசிக்கிறேன், நீ இருதயத்தில் வாரும் என்று சொல்லி அவருக்கு இடம் கொடுத்து நம்மை அர்ப்பணித்து நம்ம ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிறப்பின் நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கிற இந்த அருமையான நாளில் ஆண்டவரே, உண்மை விசுவாசிக்கிற எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விதமான இருளின் கிரியைகளையும் மாற பண்ணி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிற சாட்சியலாய் மாற்றுங்க. அநேகருடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வருகிற கிருபையில் அருளி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுங்க. கிருபையினால் சமாதானத்தை பெருக பண்ணுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன்.